குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம்ங்க. இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, வேலை கிடைச்சிருமா, குழந்தை பிறந்துருமா, கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நடந்துருமா, இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும். உங்களை மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்கு, ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்கு, கோச்சாரம் என்ன சொல்லுது, அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு, நம்ம இதில் எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாங்க. இந்த புது வருஷம் அப்படிங்கிறது பொதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு 12 மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் 2024 துவக்க புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. மகம் கேதுவோடைய நட்சத்திரம். வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் 2 இருக்குது, மிதுனம் கன்னி. அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பமாகுது. திதி பஞ்சமி திதி. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி நேயர்களே, பிறக்கக்கூடிய புது வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, கிரக நிலைகளின் நிலவரம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாங்க. அடுத்ததாக இந்த கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம ராசியிலேயே சனி பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துகிட்ருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரமும், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சார கதியும் இருந்துகிட்ருக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துகிட்ருக்கு. இதுதான் வருட கிரகங்களினுடைய சஞ்சார நிலவரம். சரி, இந்த கிரகங்கள் இந்த மாதிரியாக சஞ்சாரம் செய்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் விளையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சனி பகவானை எடுத்துக்கோவும். ஏன்னா 7.5 சனி இன்னும் முடியல, அதுலேயும் ஜென்ம சனி வேற நடக்குதே அப்படின்றது. பொதுவாகவே சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனோகாரகன் சந்திரனோட இருள் கிரகங்களான சனி ராகு கேதுக்களினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டது அப்படின்னா மனது வீக்காகக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். மனதில் இனம் புரியாத கவலை பயம் உருவாகும். சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்கள் உருவாகும். அதுலேயும் ஜென்ம ராசியின் மீது சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால மனோகாரகன் சந்திரன் இந்த மாதிரியான கெடுபலன்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகையினால கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மனதில் டைவர்ஷன் அப்படின்றது இருந்துகிட்ருக்கோங்க. நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. ஏன்னா மந்தத்தை கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். மனசு மந்தம், லேசினஸ் அப்படிங்கிறது. இப்போ இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ இதில் ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு உத்வேகம் பிறக்கணும், முயற்சி இருக்கணும், அதில் ஒரு ஆர்வம் பிறக்கணும். இது எல்லாத்தையும் தடைப்பட்டு பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார். அப்படிங்கிறதுனால இந்த கும்பராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சோம்பல் தன்மையை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு முனைப்பு காட்டுங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில், ஏன்னா ஆர்வம் அப்படின்னாவே எதுலேயுமே லக்னர் தான் ஆர்வம், ஜாதகர் தான் ஆர்வம் காட்டணும். கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விசேஷமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுங்க. தியானமே செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட உங்கள் வீட்டிலேயே எளிமையான பூஜைகள் எல்லாம் இருக்குது. எளிமையாக ஒரு மனதை
அமைதிப்படுத்தும் விதத்தில், கவனத்தை செலுத்தும் விதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால பேசினாலே பிரச்சனைகள் வரும், பேச்சினால தொந்தரவுகள் வரும். அப்படிங்கிறதுனால முதல்ல உங்களுக்கு தான் தேவை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது பழக்கமாகவே வச்சுக்கோங்க. நல்ல பீஜ மந்திரங்கள் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை உபாசனை பண்ணுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2ல் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு பேச்சு ஆற்றல், அதிகமான பேச்சுக்கள் இருக்கும், வெட்டி பேச்சுக்கள் இருக்கும், வீண் பேச்சுக்கள் இருக்கும். பேச்சினால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி போகும். ஆகையினால பேச்சை குறைச்சிட்டு இந்த பேச்சுங்கிற அந்த விஷயத்தையே ஆக்கப்பூர்வமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்கதி கிடைக்கும், நல்ல ஒரு பலன் விளையும். இந்த இருள் கிரகங்களினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரியம் குறையும். ஏன்னா நீங்கள் உங்களை நல்வழிப்படுத்திட்டீங்க இல்லையா. மன ஒருமைப்பாட்டுக்கு தியானத்தையும் மந்திர உச்சாடனங்கள், உபாசனைகள், மந்திர பீஜ மந்திரங்கள் சொல்வது இவற்றையெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கமாக மாற்றி வைத்து செயல்பட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலகட்டத்தை எளிமையாக நீங்கள் கடந்து வெளியில் வந்துடலாம். அடுத்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே, உடல்நிலையில் என்ன மாதிரியான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லு, கண்ணு, ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களினுடைய தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது தென்பட்டது அப்படின்னா சரியான மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. பற்களில் பிரச்சனை இருக்குது, பல் ஈரல தொந்தரவு இருக்குது, பல்லு புதுசாக கட்ட சொல்லியிருக்கிறாங்க, பல்லு உங்களுக்கு சொத்த பல் இருந்துகிட்ருக்கு, ரொம்ப நாளாக கவனிக்காமல் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசாவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதே போல் கண்ணில் நீர் வடிகிறது, கண் சார்ந்த பிரச்சனை, கண் பார்வையில் பலகீனமாகிறது. ஆக மொத்தம் இந்த கண் பல்லு சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்ருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தென்பட்டது அப்படின்னா அவற்றில் கவனம் கொடுத்து சரியான மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது தாங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு. 3ஆம் இடம் உற்ற நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். மனதில் நிறைய கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கா, உங்களுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி அமைதியாக உங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல ஆலோசனை கேளுங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாவே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஆகையினால இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நண்பர்கள் அப்படின்றவங்க என்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் 3ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு இல்லையா. குரு அப்படின்னாவே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தை கொடுக்க வைப்பார். ஆகையினால நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, இல்லை நெருங்கிய உற்றார் உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகளை அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆகையினால உற்ற நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும், ஒப்பந்தங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இத்தனை நாள் அதில் இருந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நீங்கிடுச்சு. குரு பகவான் தனித்த குருவாக நின்று இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தர இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையினால பூர்வீக புண்ணிய ஸ்தலங்கள், அதாவது பூர்வீகம் அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல வரல, உங்களினுடைய பழைய ஆசைகள் இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நாளாக போக முடியாமல் ஒரு தடையிட்டே வரும். எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் போக முடியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவது அப்படிங்கிறது இனிமையாக முடியுங்க. அதே போல் பயண திட்டங்களும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும் வகையிலேயே அமைந்திருக்கும். 9ஆம் இடம் குருவை குறிக்கக்கூடிய இடம். இறைவனினுடைய அருளை பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் அடுத்தடுத்து செய்ய தான் போகிறீங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார் இல்லையா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வாக்கு சித்திக்காக ஏதாவது ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறைவன், அதாவது
நீங்கள் மனதார வணங்கக்கூடிய இறைவனினுடைய அருட்கடாட்சத்தால் இந்த கும்பராசி அன்பர்கள் தங்களுடைய ஜென்மசனி பிரச்சனைகள்ல இருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்ற ஒரு கவலை ஒருவரும் இருந்துட்டு இருக்கும். அதை பெரிதாக ஒன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க கவனத்தை செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஜென்ம ராசியின் மீதே சனி பகவானுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கிறதுனால ஊனமுற்ற நடக்க முடியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா, உங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்க. ஏன்னா கண் பார்வையற்றவர்களோ அல்லது நடக்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கோ இல்லைன்னா தன்னுடைய செயலை தானே எழுந்து போய் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க. அப்படி செய்துக்கிட்டே வரும் பொழுது சனி பகவான் அப்படின்னாவே முதுமை அப்படின்னு அர்த்தம், இயலாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது சனி பகவானுக்குரிய அந்த சிறப்பான விசேஷமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தானமாக தந்துக்கிட்டே வரும் பொழுது சனி பகவானினுடைய அருளை முழுமையாக பெற முடியுங்க. தானத்தில் இதுதான் ஒரு தலை சிறந்த தானமாகவும் உதவியாகவும் இருக்க முடியும். யாருனே தெரியல அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அதுதான் புண்ணிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா புண்ணியம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச நபர்களை விட நமக்கு தெரியாத நபர்களுக்கு நம்ம செய்கின்ற உதவி அப்படிங்கிறது அவர்கள்கிட்ட இருந்து நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க யாரோ நம்ம யாரோ, ஆனாலும் நம்மால ஏதோ ஒரு உதவிகள் முடியுது. மருந்து மாத்திரை வாங்க காசு இல்லை அப்படிங்கிறாங்க, ஒரு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம். ஒரு நோயாளிகளுக்கு போர்வைகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம். நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உபகரணங்கள் இருந்தா அவங்க நடப்பாங்க இல்லையா, முதியவர்களாக இருக்காங்க, கொம்பு ஊனி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பொருட்களை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விசேஷமாக தேவைப்படுகின்ற பரிகாரமாகவே இருந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பலன்களை இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் கும்பராசிக்குரிய பலன்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் நாம் அடுத்தது குரு பயிற்சி பலன்களில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வளங்கள் யாவும் வளர்மதியாய் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.